வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுவன் டெக் வேர்ல்ட் சேனல். எல்லாருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருந்த தமிழ்நாடு கால்நடை அண்ட் விலங்கின அறிவியல் பல்கலைக்கழகத்துக்கு உண்டான யூஜி அட்மிஷனுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் ஏற்கனவே வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற பற்றி இங்கே நம்ம பார்க்குறோம். ஏன்னா பிவிஎஸ்சி ஏஹெச் மற்றும் பிடெக் படிப்புகளுக்கு உண்டான அப்ளிகேஷன் வெளியிட்டிருக்கிறாங்க. இதுக்கு உண்டான அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளவு, இதுக்கு என்ன லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20/6/2025 தான். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான ஆவணங்களான உங்களோட நேட்டிவ் சர்டிஃபிகேட், 12th மதிப்பெண் பட்டியல், டிசி, ஃபோட்டோ, பேரண்ட்ஸோட மற்றும் உங்களோட சிக்னேச்சர், இது எல்லாமே ரெடி பண்ணி ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. இது இருந்ததுன்னா மட்டும்தான் ஈஸியாக நம்ம விண்ணப்பிக்க முடியும். அது இல்லாமல் ஒரு இமெயில் ஐடி மற்றும் மொபைல் நம்பர் உங்களுக்கு தேவை. ஸோ ஃபஸ்ட்டு இந்த adm.tnuvas.ac.in இந்த இணையதளத்தோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அங்கேருந்து நம்ம டைரெக்டாக ஓப்பன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்து ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த adm.tnuvas.ac.in இந்த லிங்க் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இங்கே ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கிறாங்க. யூஜி அட்மிஷன் பிவிஎஸ்சி ஏஹெச் மற்றும் பிடெக் கோர்ஸுக்காக. ஸோ இங்கே நெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அண்டர் கிராஜுவேட் கோர்ஸில் 3 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று தமிழ்நாட்டை சேர்ந்தவர், அடுத்தது அயல்நாடு வாழ் இந்தியர் அல்லது அயல்நாடு வாழ் இந்தியரின் குழந்தைகள் அல்லது அயல்நாடு வாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்ற பெற்றோர், அடுத்தது அயல்நாட்டினர் 3 பேரும் விண்ணப்பிக்கலாம். ஸோ நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்கனால தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 2 விதமான ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே விண்ணப்பித்திருந்தீர்கள், ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் என்ட்ரு ஆகலாம். அல்லது ஃபஸ்ட் டைம் யூஸராக அப்படின்னா நீங்கள் ரிஜிஸ்டர் நோ மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 3 விதமான ஆப்ஷன் வருது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவராக இருக்க வேண்டும். அடுத்தது 8, 9, 10, 11 மற்றும் 12வது தமிழ்நாட்டில் படித்தவர்கள் எனில் என்க்ளோஸ் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டை என்க்ளோஸ் பண்ண வேண்டிய அவசியமில்லை. அதேபோல் 8, 9, 10 மற்றும் 11ஆம் வகுப்பு வெளி மாநிலத்தில் படித்தவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் எனில் அனெக்சர் 1 குறிப்பிட்டவாறு உங்களோட நேட்டிவ் சர்டிஃபிகேட்டை அப்லோடு பண்ணணும். இது எல்லாமே பார்த்துட்டு ஓகே மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் ஐ எம் நாட் ரோபோட்னு கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அதை பின்தொடர்ந்து உங்களோட இமெயில் அட்ரஸை என்ட்ரி பண்ண சொல்லும். இமெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி வரும். அதை கொடுத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆகிடும். ஸோ நம்ம ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். நம்மளோட மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் நம்பர் கொடுத்துட்டோம். ஓடிபி சென்ட் டு ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் வந்துடுச்சு. ஸோ நம்ம மொபைலுக்கு வந்த ஓடிபியை இங்கே என்ட்ரி பண்ணிக்கலாம். சப்மிட் மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கேண்டிடேட் பேஜோட டேஷ்போர்டுக்கு ஓப்பன் ஆகிரும். இங்கே ஃபஸ்ட்டு பாடப்பிரிவு விருப்பம், பர்சனல் டீடைல்ஸ், கல்வி விவரங்கள், ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி, ஸ்பெஷல் கேட்டகரி, மொத்தம் 5 ஆப்ஷன் இருக்குது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம போகும். ஃபஸ்ட்டு நம்ம கோர்ஸ் மற்றும் கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸை சூஸ் பண்ணணும். உங்களோட தொலைபேசி எண், இமெயில் அட்ரஸ் இங்கே வந்துடுச்சு. நீங்கள் என்ன கோர்ஸ் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த கோர்ஸை சூஸ் பண்ணிங்க. 2 விதமான ஆப்ஷன் இருக்குது. பிவிஎஸ்சி ஏஹெச் மற்றும் பிடெக். நம்ம பிவிஎஸ்சிங்கிறதுனால பிவிஎஸ்சி ஏஹெச் தான் செலக்ட் பண்ணோம். நீங்கள் பிவிஎஸ்சி ஏஹெச் கிளிக் பண்ணதையும் ஒரு எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா கொடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கா இல்லையான்னு ரீட் பண்ணி பார்த்துங்க. இன்கேஸ் ஏதாவது உங்களுக்கு கொயரி இருந்ததுன்னா மெயில் பண்ணலாம். admission@tinuvas.org.in என்ற இமெயில் அட்ரஸ்க்கு மெயில் பண்ணி கூட உங்களோட டெக்னிக்கல் கொயரியை கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்தது கீழே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் காலேஜை ப்ரிஃபரன்ஸ் பண்ணலாம். மொத்தம் 7 காலேஜ் இருக்குது. ஸோ எந்த காலேஜில் நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த காலேஜை செலக்ட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு நஸ்தீக்காக இருக்கிறத, நியர்பையாக இருக்கிற காலேஜை செலக்ட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு காலேஜை சூஸ் பண்ணி மொத்தம் 7 காலேஜும் நீங்கள் கம்பல்சரி சூஸ் பண்ண வேண்டும். ஸோ சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கம்யூனிட்டி, எந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்களோ அந்த கம்யூனிட்டி செலக்ட் பண்ணிக்கங்க. டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 500 rupees. ஸோ கம்யூனிட்டி செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட சாதிச்சான என்ன கேஸ்ட்டோ அந்த கேஸ்ட்டை நீங்கள் ட்ராப் டவுனில் செலக்ட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட இருக்கிற கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் என்ன இருக்கோ அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை கண்டிப்பாக அப்லோடு பண்ணணும். டாக்குமெண்ட் 1 MBக்கு உள்ளதாக இருக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட செக்லிஸ்ட் எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். இது எல்லாமே என்ட்ரி
பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் டேட்டா இங்கே வந்து சேவ் ஆகிடுச்சு. நீங்கள் எங்கே விடுறீங்களோ அங்கேருந்து மறுபடியும் நெக்ஸ்ட் நாள் கூட நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். பட் 20/6க்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ணிடுங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பர்சனல் டேட்டா. பர்சனல் டேட்டாவில் உங்கள் பெயர் மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுங்க. அப்புறம் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த், நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்களோ பர்த் சர்டிஃபிகேட்டில் என்ன ஊர் இருக்கோ அந்த ஊரை கொடுத்துருங்க. கண்டிப்பாக உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட பாலினம், நேஷ்னாலிட்டி, நேட்டிவிட்டி இது எல்லாமே செலக்ட் பண்ணிக்கங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட், எந்த மதம், அதே மாதிரி என்ன தாய்மொழி என்ன, ஆதார் எண் மேண்டேட்ரி கிடையாது. இன்கேஸ் ஆதார் நம்பரை கொடுக்கலனாலும் நீங்கள் கொடுத்துட்டு ஆதார் கார்டை அப்லோடு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபேமிலியோட டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். நீங்கள் முதல் பட்டதாரியான்னு கேட்டிருக்கிறாங்க. எஸ் அப்படின்னா அதுக்குண்டான டாக்குமெண்ட் கண்டிப்பாக சப்மிட் பண்ணணும். அதர்வைஸ் இல்லைன்னா நோ கொடுத்துங்க. ஃபாதர் கார்டியன் நேம் அவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்துங்க. ஃபாதர் கார்டியனோட படிப்பு என்னவோ அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துங்க. அவங்களோட ஆக்குபேஷன், தந்தை பாதுகாவலரோட ஆக்குபேஷன் என்ன அதை கொடுத்துங்க. அதே போல் தாயாரின் பெயர், அவங்களுடைய படிப்பு, தாய் தொழிலின் பற்றிய விவரங்கள் அதை கொடுத்துங்க. குடும்பத்தின் ஆண்டு வருமானம், இன்கம் சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கோ அந்த அமௌண்ட்டை கொடுத்துங்க. நீங்கள் வசிப்பிடம், பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ், ரூரலாக, செமி அர்பனா, அர்பனா, ஸோ அதை சூஸ் பண்ணிக்கங்க. உங்களுடைய முகவரி, அட்ரஸ் ப்ரூஃபில் என்ன இருக்கோ அதை கொடுத்துங்க. தாய் தந்தை பாதுகாவலரின் தொலைபேசி எண் இது கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணிக்கங்க. கொடுத்தீங்க அப்படின்னா மெசேஜ் வந்து சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு ஒரு பாப்பப் வரும். ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா கல்வி டீட்டெயில்ஸ், நீங்கள் எங்கே படித்தீங்களோ அந்த அகாடமிக் டீட்டெயில்ஸை என்ட்ரி பண்ணணும். ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் என்ன, தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு ஹையர் செகண்டரி, சிபிஎஸ்சி, ஈக்குவலண்ட் அதர்ஸ், நீங்கள் எதுவோ அதை சூஸ் பண்ணிக்கங்க. ஸோ நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்டுங்கிறதுனால எந்த வருடம் எந்த மாதத்தில் பாஸ் ஆனீங்க அது. அதுக்கப்புறம் உங்களோட 12th மதிப்பெண் பட்டியலை கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 11th தேர்ச்சி பெற்ற வருடம் மற்றும் ஆண்டு அதை வந்து சூஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா நம்ம 25ல் முடிச்சதுனால 24 ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஒருவேளை நீங்கள் பேக்லாகாக இருந்தீங்க அப்படின்னாலும் அந்த டீட்டெயில்ஸை சூஸ் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட டிசி, கண்டிப்பாக டிசியை அப்லோட் பண்ணணும். அப்லோட் டாக்குமெண்ட்டில் போய்ட்டு டிசியை அப்லோடு பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் 12வதோட ரோல் நம்பர் என்னவோ அந்த ரோல் நம்பரை கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு 12th ஹால் டிக்கெட் வந்து மேண்டேட்ரி கிடையாது, வேணும்னா நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அகாடமிக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலையியல் பிரிவு, தொழிற்கல்வி பிரிவுன்னு 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ அகாடமிக், ஒகேஷனல் உங்களுக்கு எந்த ஆப்ஷனோ அதை வந்து சூஸ் பண்ணிவிட்டு அதுக்குண்டான மதிப்பெண் எல்லாமே வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ உங்களோட 12th மதிப்பெண் பட்டியலில் என்ன மார்க் இருக்கோ அந்த மதிப்பெண்ணை கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் தேர்வு வாரியத்தின் பெயர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஏன்னா நம்ம இங்கே வந்து தமிழ்நாடு ஸ்டேட் போர்டை சூஸ் பண்ணதுனால ஆட்டோமேட்டிக்காக தமிழ்நாடு ஸ்டேட் போர்டோட இது வந்துட்டு நீங்கள் தேர்ச்சி பெற எத்தனை முயற்சிகள் அட்டன் பண்ணீங்க, ஃபஸ்ட் அட்டெம்ப்டா, செகண்ட் அட்டெம்ப்டா, தேர்ட் அட்டெம்ப்டா, இந்த அட்டெம்ப்டை செலக்ட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணிக்கங்க. மதிப்பெண் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மார்க் ஷீட்டில் என்ன இருக்கோ அதே மாதிரி கொடுங்க. அடுத்தது உங்களோட பள்ளி விவரங்கள். பள்ளி விவரங்கள் நீங்கள் வந்து அரசு பள்ளியில் பயின்றீங்களா அல்லது அரசு பள்ளியில் பயிலவில்லையா, இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் உங்களோட எம்இஸ் நம்பர் இருந்ததுன்னா எம்இஸ் நம்பரை கொடுத்துங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7.5% கவர்மெண்ட்டோட இடஒதுக்கீட்டில் உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து படித்த பள்ளியின் விவரங்கள் எந்தெந்த ஸ்கூலில் 6வதுலேருந்து 12வது வரைக்கும் படிச்சிங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே சூஸ் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ உங்களோட எம்இஸ் நம்பர் கேட்குது, என்டர் எம்இஸ் நம்பர் கொடுத்துருங்க. எம்இஸ் நம்பர் கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ரெக்கார்ட் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் கேட்டகரியில் மாற்றுத்திறனாளியா, விளையாட்டு வீரரா, முன்னாள் இராணுவ படை வீரர்களின் குழந்தைகளான்னு இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த ஆப்ஷன் ஏதாவது பொருந்துச்சு அப்படின்னா இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் டிக்ளரேஷன், மேலே கூறியுள்ள உறுதிமொழியை நான் ஒப்புக்கொள்கிறேன், இதை செலக்ட் பண்ணிட்டு எங்கேருந்து நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்களோ அது மேலே கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட சிக்னேச்சர், தாய் தந்தை பாதுகாவலரின் சிக்னேச்சரை வந்து அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரிவ்யூ ஆப்ஷன் எனேபிள் ஆயிரும். அதுக்கப்புறம் ப்ரிவ்யூ மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இங்கே ஓப்பன் ஆகும். இந்த டீட்டெயில்ஸை நீங்கள் படித்து பார்த்துக்குங்க, டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் ப்ரொசீட் டு ஆன்லைன் பேமெண்ட் கேட்கு. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ரீடு பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணது பிவிஎஸ்சி ஏஹெச் டிகிரி தான். ஸோ அதனால் எஸ் மேலே கிளிக் பண்ணிக்கங்க. இன்கேஸ் நீங்கள் இதை மாற்றணும் அப்படின்னா நோ மேலே கிளிக் பண்ணிவிட்டு மாற்றிக்கிங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேக் பேமெண்ட்னு வருது. ஸோ 2% டெபிட் கார்டு நெட் பேங்கிங் இருக்குது. 2லேருந்து 2.5% கிரெடிட் கார்டுக்கு பேமெண்ட்டுக்கு கட் ஆகும். அதனால் மேக் பேமெண்ட் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாப்அப் மெசேஜை ரீட் பண்ணி பார்த்துக்குங்க.
ஸோ இன்கேஸ் பேமெண்ட் டிபேட் ஆகிடுச்சு, உங்களுக்கு அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகலை அப்படின்னா 7 நாளில் உங்களுக்கு ரிட்டன் உங்கள் அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 20/6/2025 மாலை 5 மணிக்குள்ளே நீங்கள் பேமெண்ட்டும் பண்ணியாக வேண்டும். ஓகே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் கேட்வே பேஜ் ஓப்பன் ஆயிரும். இங்கே கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், பேபே யூசிங் யூபிஐ ஐடி, விபிஏ, பாரத் QR இந்த ஆப்ஷன் எதுவோ இதை சூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிரும். உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் உங்கள் மெயிலுக்கும் வந்துடும், எஸ்எம்எஸ் துவாரமும் வந்து சேர்ந்து விடும். ஸோ இவ்வளோதான் நண்பா இந்த வீடியோவில் நம்ம பார்த்தா ரொம்ப சூப்பரான இன்ஃபர்மேஷன். தமிழ்நாடு கால்நடை பல்கலைக்கழகத்துக்குண்டான BVSCAH மற்றும் BTech எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னு பார்த்தோம். ஏதேனும் சந்தேகம் வந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.